ஏங்க சொல்லு தம்பு. விவசாயிக்கு ஒரு கவிதை சொல்லுங்க. உங்க வீட்டுல விவசாயம் தானே? ஆமா, நான் அதான் விவசாயிக்கு ஒரு 2016லயோ 17லயோ ஒரு கவிதை எழுதினேன். இது ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இப்ப அந்த கவிதை ஞாபகம் வந்தது. அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஓகேவா? கவிதையோட தலைப்பு வந்து ஏழை விவசாயி. ஓகேவா? 10 வட்டிக்கு கடன் வாங்கி பக்குவமா நாத்து விட்டு 8 வண்டி எருவு கொட்டி 1 ஏக்கர்ல உழவு பண்ணி ஊசி போல நடவு நட்டு குருவி கொக்கு கிட்ட இருந்து 1 வாரம் நட்ட நடவை சாய்க்காம பாத்துக்கிட்டேன். கால் காணிக்கு 7 பேர்னு ஒரு வழியா கலையையும் எடுத்து போட்டேன். பாதி வயிறு சாப்பிட்டும் சாப்பிடாம இரவு ஃபுல்லா கண் முழிச்சு 3-4 கிணத்தை பிடிச்சி பயிருக்கு தண்ணியையும் பாசி போட்டேன். நெல்மணி வந்து பயிர் தொண்டையில நிக்க பாழா போன மானம் இப்ப இழுத்து பிடிச்சி காயுது. ஏழை வயிறு எரியுது. இம்முறையும் என் புள்ளிக்கு பீஸு கட்ட யாரு காலில் நான் விழுவேன். இப்படியே வருடம் எல்லாம் கடந்து போனா ஏழை விவசாயி என் குடும்பத்தை நான் எப்படி கரை சேர்ப்பேன். இது வந்து ஒரு விவசாயி அவர் எழுதுற கவிதை. இதான் நான் வந்து எழுதினேன். இது வந்து 2016 17 அப்ப வந்து ரொம்ப மழை பெய்யல, மானம் வந்து ரொம்ப காஞ்சி போயிருந்துன்னு சொல்லிட்டு அப்ப நான் இது எழுதினேன். ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் விவசாயத்தை பத்தி இல்ல விவசாயத்தை பத்தி நிறைய கவிதை எழுதிருப்பீங்க. நீங்களும் விவசாயத்தை பத்தி ஏதாவது கவிதை எழுதிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே.